சென்னையில் வறுமையின் நிழல் படிந்த ஒரு பகுதியிலிருந்து சர்வதேச களத்தில் தடம் பதித்திருக்கிறார் இளம் வீராங்கனை கார்த்திகா. கபடியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியை துணை கேப்டனாகவும் வழிநடத்தியுள்ளார் கார்த்திகா. சென்னை கண்ணகி நகரிலிருந்து பஹ்ரைன் நோக்கிய கார்த்திகாவின் பயணம் வலிகள் நிறைந்தவை. சென்ட்ரிங் வேலை செய்யும் அப்பா, ஆட்டோ ஓட்டும் அம்மா, தன்னை போலவே கபடி மீது ஆர்வம் கொண்ட தங்கை, இதுதான் கார்த்திகாவின் குடும்பம். 12ஆம் வகுப்பு படிக்கும் கார்த்திகா சிறுவயது முதலே கபடி விளையாடி வருகிறார். கபடிக்கான முறையான விளையாட்டு அரங்கம் கூட இல்லாத நிலையிலும் தமது திறமையால் இந்திய இளையோர் கபடி அணியில் இடம் பிடித்தார் அவர். துணை கேப்டனாக அணியை அவர் வழி நடத்த ஈரானை வீழ்த்தி தங்கம் வென்றது கார்த்திகா அடங்கிய இந்திய அணி. பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகா சென்னை திரும்பினார். அவருக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் மாவட்ட கபடி கழக நிர்வாகிகள் சார்பில் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோச் கவிதா மேம், நம்ம கண்ணகி நகர்ல மேட் வசதி இல்லாததுனால மேம் எஸ்டிடில கூப்பிட்டு பிராக்டிஸ் கொடுத்தாங்க. இந்தியா கேம்ப்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுனால இந்தியா கேம்ப்ல. சிறுவயது முதல் கார்த்திகா கபடி போட்டியில் ஆர்வத்துடன் விளையாடியதாகவும் இரு பெண் பிள்ளைகளையும் கபடி போட்டிக்கு அனுப்பியதற்காக ஆரம்பத்தில் கேலி கிண்டல் செய்தவர்கள் இப்போது வியப்பில் பெருமைப்படுவதாகவும் பேசுகின்றனர் கார்த்திகாவின் தாய் மற்றும் தந்தை. சந்தோஷமா இருக்கு சார், பெருமையாவும் இருக்கு எங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாரும் வந்து கேட்கறது சொல்றது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பேசுறதுன்னே தெரியல எங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்களும் ரொம்ப முயற்சி எடுத்து எல்லாமே பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப சோர்ந்துலாம் உட்காந்ததே கிடையாது. வலி இருக்கும், ஆனா உடம்புல போயிட்டு வந்த உடனே ஒரு மேட்சுக்கும் அங்க கால்லாம் வலிக்குதுமா, கை வலிக்குது, முதுகு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் வந்து மறுநாள் பார்த்தா அதெல்லாம் இவங்களா சொன்னாங்கன்ற அளவுக்கு எழுந்து ரொம்ப துருத்துருன்னு கிளம்பி போயிட்டே இருந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஆர்வம் அவங்களுக்கு கபடி மேல. அது என் பொண்ணு வந்து விதை தூவி இருக்காங்கன்னும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பெண் பிள்ளைங்களை வந்து இங்க தைரியமா நம்பி அனுப்பி விடணும். அவங்க பொம்பளை பசங்க கபடி ஆடலாமா, அந்த சாக்ஸ் எல்லாம் போட்டு தான் இதெல்லாம் பேசுவாங்க. நம்ம பசங்க எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு என்னன்னா, சரி பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது நடக்கணும், அதான் என்னோட ஆசை. அதே மாதிரி இப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இப்ப இந்தியன் லெவலுக்கு வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திகாவின் வெற்றி ஏழை மாணவ மாணவியரின் வெற்றிக்கு உத்வேகமாக அமைந்துள்ளது. ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வென்று கொடுக்க வேண்டும் என்பதே தன் கனவு என்கிறார் கார்த்திகா. அவரின் பயணம் இன்னும் பல சாதனைகளை நிச்சயமாக படைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.